குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கேன். ஓகே. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற கண்டென்ட்டே ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட். அதாவது சீமான் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். நம்ம அரசியல் பேச போறது இல்ல. பட் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்சியை வச்சு சொல்லியிருப்பார். அவங்க வாயை மூடிட்டு இருக்கிற வரைக்கும் ரொம்ப புத்திசாலி மாதிரியே இருந்தாங்க. எப்ப வாயை திறந்து பேச ஆரம்பிச்சாங்களோ அப்பதான். அந்த மாதிரி நாகராஜ் சாது அமைதியா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அவரா பேசும்போது கூட பிரச்சனை இல்லை. அவரா பேசும்போது கூட கொஞ்சம், ஆனா அவரா பேசும்போதே கொஞ்சம் வாய் விட்டுட்டு தான் இருந்தாரு. பட் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்களா, இப்ப சமீபமா ஒரு சேனல்ல, அப்ப அவர் பேசுறத பார்க்கும்போது, ஆஹா அவனா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த, இப்ப சமீபமா ஒருத்தர் இறந்தாரு. அவர் பேர் என்ன? நித்யானந்த சுவாமிகள், பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள். அவர் ஒரு நாள் பார்த்தா விந்து தான் கடவுள்னுவாரு, இன்னொரு நாள் சாப்பாடு தான் கடவுள்னாரு, இன்னொரு நாள் காத்து தான் கடவுள்னுவாரு. இத சொன்னா, ஏய் உனக்கு என்னடா நீ சொல்ல வந்தது சொல்ல, இவ்வளவு தப்பு தப்பா சொல்றாங்களே உங்களுக்கு புரியலையான்னு கேட்கிறோம், புரிய மாட்டேங்குது. அந்த லிஸ்ட்ல நாகராஜ் சாதுவும் நானும் சலைச்சவன் இல்ல அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறார். சோ மலம் கடவுள்ன்றாரு, காமமே கடவுள்ன்றாரு. அவராவது வெவ்வேறு பேட்டியில சொன்னாரு, இவர் ஒரே பேட்டியில எல்லாத்தையும் சொல்றாரு. அதே மாதிரி அந்த ஒரே பேட்டியில செருப்போட்டு நடக்கலாம் கிரிவலம், அதே இதுல நீங்க வெறுங்காலோட நடக்கிறது நல்லது. இப்ப எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அப்படி ஆயிடுச்சு இல்லையா? சரி. சோ இதுல முக்கியமா நம்ம வந்து இந்த கிரிவலம் பத்தி பார்க்க போறோம். கிரிவலம் எப்படி நடக்கணும்? செருப்போட்டு நடக்கலாமா? அதாவது செருப்போட்டு நடக்கலாம் அப்படின்னு இவரு தான் சொன்னார். நீங்க சாக்ஸ் போடுறதுக்கு செருப்பே போட்டு நடக்கலாமே. கடவுள் வந்து சொன்னாரா? உங்களை செருப்பு போட்டு நடக்க, செருப்பு வந்து பாவமான ஒரு விஷயம்னு சொன்னாரா? அப்படின்னு கேட்கிறாரு. செருப்பு போட்டு கோயிலுக்குள்ளே போங்களாம். விட்டுருவாங்களா கோயில்ல? எந்த கோயில்லயாவது? சின்ன கோயில்ல கூட நீங்க செருப்பு போட்டு போனா விடுவாங்களா? அட உங்க வீட்டு சாமி ரூம்குள்ள முதல்ல நீங்க செருப்பு போட்டு போக முடியுமா? எவ்வளவு புத்திசாலி பாருங்க. கோயில்ல விட்டுருங்க. வீட்டுக்குள்ள போவீங்களா செருப்பு போட்டு? ஆனா இப்ப அது ஃபேஷனா இருக்குது வெளிநாட்டுல எல்லாம். ஏன்னா அவங்க வந்து அப்படியே கார்லயே இறங்குவாங்க, அது தூய்மையா இருக்கும், அதனால பிரச்சனை இல்ல. நோ பிரதர், அவங்க ஹவுஸ்க்குன்னு ஒரு செப்பரேட்டா வச்சிருப்பாங்க உள்ள போட்டுக்கிறதுக்குன்னு. நம்ம தரையில இறங்கி வெளியில போடும் பொழுது அந்த செப்பல யாருமே உள்ள போட்டுக்க மாட்டாங்க. வேற செருப்பு. வீட்டுக்குள்ள போட்டுக்கிறதுக்குன்னு செப்பல் இருக்கு. அப்ப அதுல என்ன குற்றம் இருக்குதுன்ட்டு நீங்க வீட்டுக்குள்ளேயே போக மாட்டீங்க அப்படின்னா கோயிலுக்குள்ள போலாமா? சரி, ஓகே. இப்ப இந்த கிரிவலம் வரும். கிரிவலத்துல அவரு வந்து சில விஷயங்களை சொல்றாரு. ஏன் செருப்பு வந்து ஒரு மலத்தை மிதிக்குது, அதனால நீங்க அது வந்து போட்டு போக கூடாதுன்றீங்க. ஆனா சாக்ஸ் போட்டுக்கலான்றீங்க. அதுவும் ஒரு கடவுளுடைய படைப்பு தானே. செருப்பும் கடவுளோட படைப்பு தான், மலமும் கடவுளுடைய படைப்பு தான், சாக்கடையும் கடவுளோட படைப்பு தான், கத்திரிக்காவும் கடவுளுடைய படைப்பு தான், நீங்களும் கடவுள் தான், நானும் கடவுள் தான், எங்கும் நிறைந்தவர் கடவுள்னு வந்து முடிச்சிட்டாரு. சோ அதான் அர்த்தம் அதுக்கு, கொல்லாட்டினாலும். அப்ப இதெல்லாம் கடவுள் தான் அப்படின்னும் பொழுது திருவண்ணாமலை என்ன ஸ்பெசிபிக்? எதுக்கு அங்க போய் உட்காரணும்? சாக்கடையில இருக்கிறாரு, மலத்துல இருக்கிறாரு கடவுள்னா உங்க வீட்டுல இல்லையா? அட உங்களுக்குள்ள தானப்பா இருக்காரு, அங்க போய் என்னத்தப்பா தேடிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அதை யோசிக்கணும்ல. திருவண்ணாமலை என்ன அவர் சொல்றாரு, செருப்புல பிரச்சனை இல்ல, செருப்பா சாக்ஸா பிரச்சனை இல்ல, உங்க மைண்ட்ல வஞ்சனை இருக்குது, அததான் நாம கேட்கிறோம். அங்க என்ன வேலை? திருவண்ணாமலையில ஏன் இருக்கணும்? எல்லாம் தானே கடவுள். அப்ப திருவண்ணாமலைய ஏன் ஒரு கடவுள்னோ அல்ல புனிதமான இடம்னோ எதுக்கு சொல்றீங்க? நான் அவருடைய வீடியோ பார்த்தேன், எனக்கு மனசு தெளிவடைஞ்சிருச்சு. எங்கும் நிறைந்தவர் கடவுள், நான் வீட்லயே இருந்துக்கிறேன், நினைச்சுக்கிறேன். நீங்க ஏன் கிரிவலம் வாங்கன்னு சொல்றீங்க? ஏன் அண்ணாமலையார் இங்கதான் இருக்காருன்னு ஏன் சொல்றீங்க? உங்க வீடியோ பார்த்துட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு, இங்கேதான் எங்கும் நிறைந்தவர் கடவுள், இங்கே நின்னுக்கிறேன், இறைவனை நினைச்சுக்கிறேன். அத சொல்ல வேண்டியதுதானே? அத சொன்னா நல்லா இருக்குமே, சூப்பரா இருக்கும். அவர் அத மென்ஷன் பண்ணிருக்கணும். இதெல்லாம் சொல்றவர் அத சொல்லணும்ல. திருவண்ணாமலை, அதாவது திருவண்ணாமலையில வந்து அந்த அவருடைய ஒரு வினோத்ன்றவரு, அவரு மூலமா தான் இவர் ஃபேமஸ் ஆனாரு. சோ அப்ப அவரு வந்து திருவண்ணாமலையிலே இருந்துட்டு திருவண்ணாமலையை நீங்க தப்பா பேசுறீங்க, டெவலப் ஆகக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் எங்க போகணும்? அது வந்து திருவண்ணாமலை அப்படியே இருக்கட்டும், இத டெவலப் ஆகக்கூடாது, டெவலப் ஆனா அது மோசமாயிடுது அப்படிங்கிறாரு. இன்னும் சூப்பரா இருக்கும் திருவண்ணாமலை யாருமே வரலன்னா.
யாருமே வரலன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். யாருமே வராதீங்கன்னு சொல்லிடலாமே. ரொம்ப சூப்பரா இருக்கும். தியானம் பண்றதுக்கு சூப்பரான இடம் அது. இல்லையா? அப்படியே அவங்க நம்புறாங்க. அதான் அவரு சொல்றாரு, "உள்ள காடு இருக்குது. அங்க போக வேண்டியதுதானே. நீங்க எதுக்கு எல்லாரும் இருக்கிற இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க?" அப்படின்ட்டு இவரு கேட்கிறாரு. அப்ப இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுலலாம் இருக்கிற கடவுள் உங்க வீட்ல இருக்க மாட்டாரா? எல்லா மதத்துக்குமே இது பொருந்தும். இப்ப வந்து அட்லீஸ்ட் இப்ப சர்ச்சுக்கு போறாங்கன்னா, சர்ச்சுல பைபிள் படிக்கிறாங்க. அது கேட்கறதுக்காக போறாங்க. அந்த பைபிள் உங்க வீட்லயே இருக்கு. நீங்களே படிச்சுக்கலாம். அது வேற விஷயம். பட் ஏதோ அவரு நம்மள விட புத்திசாலின்னு நெனச்சுட்டு இவங்க கேட்க போறாங்க. பட் கோயில்ல அந்த மாரி யாரும் எதுவும் படிக்கலையே. சொல்ற மந்திரமும் அவங்க வந்து சமஸ்கிருதத்துல பேசப் போறாங்க. புரிய போறதில்ல. தமிழ்லயே பேசினாலும் புரியாது. இல்ல தமிழ்லே சில பாடல்கள் பாடுவாங்க. அதுவுமே புரியாது. இல்ல அதே புக்க நீங்க வாங்கி வச்சுட்டு படிச்சுட்டு போயிடுங்க. இல்ல பிரதர், இந்த ரீசன சொல்வாங்க. கோயிலுக்கு போனா ஒரு மன அமைதி கிடைக்கும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குன்ட்டு. இறைவனை விடவா பாசிட்டிவ் வைப்ரேஷன் முக்கியம்? இறைவனே எனக்குள்ள இருக்காரு, வீட்ல இருக்காரு. இந்த ரீசனையும் நீங்க அது சொல்ல எப்படி அந்த இடத்துல முடியாது. மட்டும் கிடைக்குது? கரெக்ட். கரெக்ட். இப்ப இவரு என்ன சொல்றாருன்னா, வெறும் கால்ல நடந்தா அந்த மேக்னெட்டிக் பவர் ஏறும்ன்றாரு. இதுக்கு முன்னாடி அவரே செருப்பு போட்டு போலான்னாரு வேற ஒரு வீடியோல. இப்ப வந்து வெறும் கால்ல நடக்கிறது நல்லது. உங்களுக்கு திராணி இருந்தால் வெறுங்காலில் நடங்கள் அப்படின்னு சொல்றாரு. சோ அடுத்தது முக்கியமாக வந்து எந்த நேரம் கிரிவலம் சுத்தலாம்? ஆ பகல்ல சுத்தலாமா? சாயங்காலம் சுத்துறது நல்லதா? அப்படின்னு கேட்கறாங்க. இவ்வளவுதான் அவங்க கேட்கறாங்க. உடனே இவரு சிரிக்கிறார். மக்கள் இவ்ளோ அறியாமையில இருக்கிறாங்க, இவ்ளோ முட்டாளா இருக்கிறாங்களேன்ட்டு அவருக்கு அந்த சிரிப்பு. என்னன்னா, அது என்ன பௌர்ணமி அப்பதான் சுத்தணும், அமாவாசை அப்பதான் சுத்தணும். ஏன்? ஏன்னா இங்க வந்து லவுட்டிட்டு போறதுக்காக வரீங்க. அதாவது அமாவாசை சுத்துனா உங்களுக்கு அவ்ளோ லாபம். உங்களுக்கு பிசினஸ் நல்லா ஓடும். ஏதோ ஒரு சுயநல நோக்கு. அமாவாசை வந்தா அது மாரி. நான் என்ன சொல்றேன், எல்லா நாளும் நல்ல நாளு தான். சுயநலம் இல்லாம வரணும்னா கடவுள்கிட்ட பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா நீங்க? அப்படிங்கிறாரு. நான் பாட்டுக்கு சும்மா இருக்கிறேன். எனக்கு புடிச்சிருக்குது. கடவுள் இருக்காரு. நான் வரேன். எப்ப தோணுதோ வரேன். அப்படின்னு எந்த விதமான ஆ ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒருத்தன் வந்தான்னா, நான் அவன் கால்ல சாஷ்டாங்கமா விழறேன். அப்படி வாங்க யமகண்டத்தப்ப வாங்க, ராகு காலத்தப்ப வாங்க அப்படின்னு சொல்றாரு. சோ இப்ப என்ன இவரு சொன்னதுடைய பேசிக் என்னன்னா, வேலை வெட்டி இல்லாம இருந்தா வாங்கன்றாரு. ஏன்னா, எந்த நோக்கமுமே இல்லாமல் நான் கடவுளுக்காக வரேன்னா, உங்கள பொறுத்தவரைக்கும் கடவுள் தான் மலம் வச்சு அதான் எல்லா இடத்துலயும் இருக்குது. போய் செப்டிக் டேங்கே சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியது தான். இல்லையா? அப்ப அ கடவுள் எங்கும் நிறைந்தவர்ன்னு சொல்லியாச்சு. சொன்ன பிறகு எப்ப பார்த்தாலும் இங்க எதுக்கு வரணும் முதல்ல? திருவண்ணாமலைக்கு எதுக்கு வரணும்? இதுதான் கேள்வி. அவரு சொல்ற பாயிண்ட் படி. ஒன் செகண்ட் பிரதர். இப்போ வந்து நாகராஜ சுவாமிகளை எடுத்துக்கோ. மத்தவங்க யாரையும் எடுத்துக்காட்டு வேணாம். நான் திருவண்ணாமலையே போறேன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட வந்துட்டு ஒருத்தர் கேக்குறாரு, நாகராஜ சுவாமிகளை எங்க பாக்கலான்னு. அவர் எங்கேயாவது மலத்துக்கிட்ட இருப்பாங்க, எங்கேயாவது டாய்லெட்ல இருப்பாங்க, போய் பாருங்கன்னா இவரு ஏத்துக்குவாரா? என்னுடைய அப்பா, என்னுடைய லௌகீக அப்பாக்குன்னு ஒரு பெயர் இருக்கு, அவருக்குன்னு ஒரு வீடு இருக்கு, அவருக்குன்னு ஒரு ஊர் இருக்கு. உன்னுடைய அப்பா யாருன்னு கேட்டா அவர் எங்கும் நிறைந்தவர், மலத்திலும் இருப்பார்னு சொல்ல முடியுமா? அது எவ்வளவு ஒரு பெரிய நிந்தனை கடவுள். அது மக்களுக்கே தெரியல. இதுல வேற ஒரு சகோதரி போடுறாங்க. எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அத பத்தி கவலைப்படாம எங்கள வழி நடத்துறாராம். என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் என்னுடைய மலத்திற்கு சமம் அப்படின்னு சொன்னா அது பெருமை ஆயிடுமா? கரெக்ட். இது திட்டுறதுக்கு தானே யூஸ் பண்ணுவாங்க. இத திட்டுறதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு அந்த பாலாவுடைய இயக்குனர் பாலாவுடைய ஃபங்ஷன்ல வந்து மிஸ்கின் சொல்றாரு. ஒருத்தனை வந்து செருப்பால அடிப்பேன்னு சொல்லுவோம். அந்த செருப்புக்கு இடையில படுத்துட்டு இருந்தாரு பாலா. ஒரு அசதியில அப்படியெல்லாம் இருந்து கஷ்டப்பட்டு வந்தான்னு சொல்றதுக்காக அந்த செருப்பு சொல்றாரு. அது ஒரு மரியாதைக்குரிய இடமாக அவரு சொல்லல. அதானே அதோடைய அர்த்தமே. இல்லையா? செருப்பு வெளியில தான் போட்டு உள்ள வரணும்னாலே அது உள்ள எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு தான் அர்த்தம். இல்லையா? அது எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் அவரு வெளியில தான் இருப்பார். உள்ள வரமாட்டார். சோ அப்படிப்பட்ட செருப்பு போட்டு வரலான்றாரு. அடுத்தது நேரம் குறிக்கிறார். எப்ப வேணாலும் நீங்க வரலாம். இதுல முக்கியமான விஷயம் எப்ப வரலான்றத விட, ஏன் வரணும்ன்றதே நீ யோசிக்காதன்ற. இது வந்து ஓஷோ ஆரம்பிச்சு வச்சது இது. நாம வந்து ஒரு மெடிடேஷன்ல ஒரு நிலையை அடையணும்னு நினைக்கிறது கூட மெடிடேஷன் கிடையாது. அதை நோக்கி நீங்க போயிடுவீங்க. உதாரணத்துக்கு ஒரு காட்சி கிடைக்கும்னு நினைச்சுட்டு உட்கார்ந்தீங்கன்னா, அதுல போய் மாட்டிக்குவீங்க.
சரி, இது கேட்க நல்லா இருந்துச்சு. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்பெல்லாம். ஆனா எதுக்காக உட்கார்றீங்க? சும்மா போய் தியேட்டர்ல உட்கார்றீங்கப்பா. படமே போடல. கடுப்பாவுமா ஆவாதா? அது மட்டும் இல்ல. இப்பல்லாம் பழைய மாதிரி கிடையாது. நாங்க சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் முதல் ரஜினி, கமல் படம்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஷோ போகணும்ன்ட்டு காலைல 8 மணிக்கு போய் கடைசில நைட் ஷோ தான் பார்க்க முடியும். அவ்வளவு கூட்டம் நின்னுகிட்டு இருப்போம். அப்போ ஒரு காரணத்துக்காக தான் நிக்கிறாங்க. அது பைத்தியக்காரத்தனம்ன்றது வேற விஷயம். ஆனால் அவன் கூட ஒரு காரணத்துக்காக தான் நிக்கிறான். அப்ப நீ எந்த காரணமும் இல்லாம ஒரு இடம் பண்றன்னா, நீ அவன விட பைத்தியக்காரன்ல. குறைஞ்சபட்சம் அவனுக்கு அந்த குப்பையாவது கிடைக்குது. உனக்கு எது கிடைக்குதுன்னே தெரியாம ஸ்கூலுக்கு போறீங்க. எதுக்கு போறீங்கன்னே தெரியல. இப்ப அரசாங்கம் சொல்லுதுப்பா. நீங்க சும்மா போங்க ஸ்கூலுக்கு போங்க. வேலையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் எதிர்பார்த்துலாம் படிக்காதீங்க. நீங்க பாட்டுக்கு போங்க. அப்படின்னா எவனாவது அனுப்புவானா ஸ்கூலுக்கு? அதிலும் பெண்களையும் அனுப்புங்க அப்படின்னு அனுப்புவானா? சோ எதிர்பார்ப்பு வந்து ஒரு கெட்ட வார்த்தை ஆயிடுச்சு. இல்லையா? இப்ப இத வந்து மனிதர்களோட நீங்க சொல்லிக்கலாம். இப்ப அப்பா இருக்கிறாரு. சொத்து குடுக்கலன்னா, ஆ அப்பாவே கொலையும் பண்றாங்க. ஒருத்தருக்கு மட்டும் குடுக்குறாரு, இன்னொருத்தருக்கு குடுக்கல அப்படின்னும்போது. சட்டப்படி அவரு சம்பாதிச்சா குடுக்கலாம். அவரு இஷ்டம்ன்றது இருக்கு. பட் தாத்தா சொத்து இந்த மாதிரிலாம் வேற இருக்குது. பட் அவரே சம்பாதிச்சிருந்தா கூட டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்ப அந்த அப்பா கிட்ட அதாவது அப்பாவுக்கு நீங்க பிறந்துட்டீங்க, ஒரு அம்பானிக்கு பிறந்துட்டீங்கனாலே அதுக்கு அந்த சொத்துக்கு நீங்க உரிமையாளர் தான். இல்லையா? அப்ப கடவுள நீங்க அப்பான்னு தான் கூப்பிடுறீங்க. அந்த உரிமை இருக்குது. நீங்க போய் மலத்த அப்பான்றீங்களா? செருப்ப அப்பான்றீங்களா? கிடையாது. இல்லையா? சோ அப்ப ஆ அப்ப அப்பான்னு மரியாதை குடுக்குறீங்கன்னா, அந்த அப்பாவுக்கு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அப்பாவுக்குரிய கடமை இருக்குதுல்ல. நான் அப்பாப்பா, எதுவுமே நான் பண்ண மாட்டேன்பா. அப்டின்னா, நீ எல்லாம் ஒரு அப்பாவாடான்ருவாங்க. கரெக்ட் ஆ பிரதர். அப்பாவே வேணான்னு தூக்கி கடாசிட்டு போயிருவோம். அப்ப கரெக்ட். கடவுள் அப்படின்னா அவரு யாரு? எங்க இருக்காரு? ம். அவருக்கான வேலை என்ன? அவரை ஏன் நம்ம மகிமை பாடணும்? இது நமக்கு ம். தெரியணும்ல. கரெக்ட். அது தெரியாம உட்கார்ந்துகிட்டு தான் இவரு வழி நடத்துறாரு. இத நெறைய பேருக்கு புரிஞ்சிடுச்சாம். அதுதான் ரொம்ப ஆச்சரியம் எனக்கு. அப்பா எவ்வளவு அற்புதமா நம்மள வழி நடத்துறாரு. மலத்துலலாம் கும்பிட சொல்லியிருக்கிறாரு. இத ஒண்ணு சொல்லிடுவாரு. எ இந்த மாரி எங்க பிரச்சனை வந்துடுமோன்ட்டு, இதை வந்து பாரதியார் எழுதியிருக்கிறார். இன்னொருத்தர் கூட யாரோ இதே மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. பரம்பொருள் மகாவிஷ்ணு. எல்லாம் கரெக்ட். சிஷ்ய பிள்ளைங்க வரிசையா இல்லையா? இவரு திருக்குறள்ல எழுதியிருக்காரு. அதுல எழுதியிருக்கிறாரு. சரி அவனுக்கு அறிவு இல்ல. உனக்கு அறிவு இல்ல? நம்ம கேட்கிறவனுக்கு கரெக்ட்டா அறிவு இல்ல. சொல்லணும்ல. எவனுக்கும் அறிவு இல்ல. அப்ப அறிவற்ற தன்மை தான் எல்லா இடத்துலயும் இருக்குது. இந்த அறிவற்ற தன்மையை மாத்துறது தான் கடவுளுடைய வேலை. அதைத்தான் பைபிள்ல வந்து மண்ணுல இருந்து ஆதாமை எழுப்பினார்ன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மண்ணு மாதிரி ஆயிடுச்சு அவன் புத்தி. என்னடா களிமண் இருக்குதா, மூளை இருக்குதான்னு கேட்பாங்க திட்டும்போது. இங்க இன்னொரு அர்த்தம் என்னன்னா, உடம்பு மண்ணுனால ஆனதுன்னு சொல்லுவோம். இல்ல மண்ணுனால வந்தது மண்ணுக்கே போயிடுச்சுன்னுவாங்க இறந்துட்டா. அப்ப இந்த உடல் உணர்விலேயே மனிதன் மூழ்கி கிடக்குறான் புலனின்பத்துல. அப்படி இருக்கிறவங்க கிட்ட இந்த உடல் நீ கிடையாது. இதை இயக்கக்கூடிய ஆத்மா தான் நீன்னு எழுந்திரின்னு கடவுள் எழுப்புறார். அததான் அதுல இருந்து எழுப்புறதாக காட்டுது. இறுதியிலும் கல்லறையில இருந்து எழுப்புவேன் அப்படின்னு இயேசு சொன்னதாக இருக்குது. இதே விஷயம் தான் அத்திவரதரை 40 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம குளத்துக்கு கீழே சேத்துல இருந்து எடுக்கிறோம். ஆனா இதுல ஒரு ஆச்சரியம் பாருங்களா, அந்த சேத்துக்குள்ளேயும் ஒரு பெட்டிக்குள்ள வச்சுதான் வைக்கிறாங்க. டைரக்டா அத போடல. அப்ப பெட்டிக்குள்ள அது ஒரு ஒரு மனிதன் மாதிரி தானே இருக்குது கிருஷ்ணரு. அப்ப மனிதனை பெட்டிக்குள்ள எப்ப வைப்பாங்க? செத்து போனாதான் வைப்பாங்க. அப்ப கல்லறையில இருந்து எழுப்புற அதே விஷயம் தான் இங்க நடக்குது. இல்ல எடுத்து குளிப்பாட்டி நல்லா அலங்காரம் பண்ணி, அபிஷேகம் பண்ணி அவ்வளவுதான் அந்த 40 நாள் ஜெய 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 ஜெயன்னு கூட்டம். உலகத்துல இருக்கிற கூட்டம் எல்லாம் வருது. மறுபடியும் அது சாக்கடைக்கு போகுது. அப்ப இதோடைய அர்த்தம் என்னன்னா, கடவுள் 5000 வருடத்திற்கு ஒரு முறை வர்றத அங்க 40 வருஷத்துக்கு ஒரு முறைன்ட்டாங்க. வந்து நம்மள வந்து இந்த மாரி க உடல் உணர்வுல மூழ்கி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற சாக்கடையில நாம இருக்கிறோம். கடவுள் கிடையாது. நம்ம நிலைய தூக்கி கடவுள் கிட்ட போடுறோம். இதுதான் கொடுமையானது. இல்லையா? அவரு சொன்ன அத்தனையும் மனிதனுக்கு பொருந்தும். கடவுளுக்கு பொருந்தாது. அப்படி இருப்பவனைத்தான் கடவுள் அந்த ஒண்ணு சொல்லுவாங்களே, நாய குளிப்பாட்டி நடு வீட்ல வச்சாலும் அது வால குழப்பிட்டு மறுபடியும் சேத்துக்கே போகும்ன்ட்டு. அந்த மாதிரி நம்மள கோபுரத்தின் உச்சத்துல வைக்கிறாரு. அதாவது சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்கான வழிய சொல்றேன். சொர்க்கமாக தான் நான் இந்த பூமியை படைத்தேன். இப்ப இருக்கிற மாரி மோசமான உலகமாக நான் படைக்கல.
அப்ப இந்த உலகத்துக்கு நீங்க போகணும்னா அங்க காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாம இருந்த உலகம். எல்லா மதத்திலுமே அது இருக்கும். ஏன் இந்து தெய்வங்கள் ஜோடியா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க? இப்ப கல்யாணம் ஆச்சு அப்படின்னா அவங்க கால்ல யாரும் விழ மாட்டாங்க. அவங்க தான் மத்தவங்க கால்ல விழுவாங்க. இல்லையா? அப்ப அவங்க கால்ல விழறாங்க அப்படின்னா, அது ஏன் மத்தவங்க கால்ல விழறாங்க அப்படின்னா, நம்ம நெனச்சுக்கிறோம் ஆசீர்வாதம் வாங்குறோம்ன்ட்டு. அப்படியே இருந்தா கூட நம்மை விட உயர்ந்தவர்கள் கால்ல தான் விழும். இல்லையா? அப்ப நம்மை விட உயர்ந்தவர்கள் அப்படின்ட்டு கோயில்ல போய் கல்யாணம் ஆகுறவங்க போய் கோயில்ல போய் விழுந்துட்டு வருவாங்க. ஜெனரலாவே எல்லாருமே போய் சாமிய கும்பிடுவாங்க. அப்ப நம்மை விட எந்த விதத்தில் அவங்க உயர்ந்தவங்க? ஏன்னா, காமத்துல ஈடுபட்டுட்டு வந்து இதோ இப்ப அன்னபூரணி கல்யாணம் ஆன உடனே போய் உட்கார்றாங்க. எல்லாரும் ட்ரோல் பண்றாங்க. சும்மா உட்கார்றதே தப்பு. இதுல காமத்துல விழுந்துட்டு வந்து உட்கார்ந்துட்டு நான் தான் சாமின்னா எப்படி ஏத்துக்குவாங்க? ஆனா கோயில்ல எல்லாம் ஜோடியா இருக்கிறாங்க. அத பார்த்து தான் அம்மா காப்பி அடிக்கிறாங்க. ஆனா கோயில்ல ஜோடியா இருக்கிறாங்கன்னா, சொர்க்கத்தில் கணவன், மனைவி திருமணம் எல்லாம் ஆகும். ஆனா காமம்னா என்னன்னே தெரியாது முதல்ல. அவ்வளவு பரிசுத்தமா இருப்பாங்க. குழந்தையும் பிறக்கும். கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவார். அதனால தான் அவங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடுறோம். அப்படி இருந்த நீங்க அப்படின்னு கடவுள் சொல்றார், நாம தான் அப்படி இருந்தோம். மறுஜென்மம் எடுத்து எடுத்து 2500 வருஷம் கழிச்சு இந்த பூமி நரகமாகுது. 2500 வருஷம் சொர்க்கமா இருக்குது. அப்ப நீங்க தூய்மையா இருந்ததுக்கு பரிசு பாருங்க. அளவற்ற செல்வம், அதை அனுபவிக்க நோயற்ற உடல், சின்ன தலைவலி கூட வராது. 150 வருட ஆயுள், பரிபூரண ஆயுள், திடீர் மரணமே கிடையாது. எந்த நோயும் வராது. அந்த மாதிரி உலகம் அது எப்படி நரகம் ஆகுதுன்னா, சொர்க்கத்துல எப்படி உங்களால காமம் இல்லாம இருக்க முடிஞ்சதுன்ற ரகசியத்தை சொல்றாரு. சொர்க்கத்துல இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி உடல்ன்ற உணர்வு இருக்காது. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நானுன்ற உணர்வு தான் இருக்கும். கார் ஓட்டுற டிரைவர் மாதிரி. காருக்கும் டிரைவருக்கும் உள்ள சம்பந்தம் தான் உடம்புக்கும் ஆத்மாவுக்கும். அதாவது உயிர். அது புறமத்தில நட்சத்திரமா ஜொலிக்கிறது தான் இங்க போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மா நானுன்ற உணர்வுலயே இருப்பாங்க. பிறரையும் ஆத்மான்னு புருவ மத்திய பார்த்து தான் பேசுவாங்க. அதனால ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்களுடைய உடல் ரொம்ப அழகா இருக்கும். குணமும் ரொம்ப அழகா இருக்கும். ஆனாலும் அவங்க அதனால சலனப்பட மாட்டாங்க. அந்த ஆத்மாவிலேயே அவங்களுடைய கவனம் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னா, ஆத்மாவுடைய சக்தி குறையும். அது இப்ப செல்போன் சார்ஜ் போட்டீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ணாட்டினாலும் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். யூஸ் பண்ணும்போது வேகமா குறையும். அதுவும் இப்ப வீடியோ கால்லாம் பண்ணீங்கன்னா, ரொம்ப வேகமா குறையும். கேம் விளையாண்டா இன்னும் குறையும். அந்த மாதிரி இது நரகமாகும்போது என்ன ஆகுதுன்னா, ஆத்மான்றத மறந்து வெளி உலகத்துல மயங்குது பாருங்க. அப்ப சக்தி அதிவேகமா குறைய ஆரம்பிக்குது. அந்த மயக்கத்திலும் ஒரு மயக்கம். எந்த மயக்கம்? சாதாரண ஒரு பறவையை பார்க்கும்போது அப்பவும் மயங்கும். நண்பர்களோட விளையாடும்போது அப்பவும் மயங்கும். ஆனா அதிவேகத்துல எப்ப மயங்குதுன்னா, காமத்துல விழும்போதுதான். அப்பதான் கடகடன்னு ஆத்மா குறைய ஆரம்பிக்குது. அதோடைய சக்தியை இழக்க ஆரம்பிக்குது. அப்ப என்ன ஆகும் ஆத்மாவுடைய சக்தி குறையும் போதுன்னா, ஆத்மால தான் மனம், புத்தி, சமஸ்காரம் இருக்குது. உனக்கு புத்தியே இல்லையான்னு சொல்றது எப்ப சொல்லுவோம்? தப்பா பண்ற. இதை இப்படி பண்ணலாமா? அந்த அர்த்தத்துல சொல்லுவோம். மனம் வந்து அதோடைய எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். உள்ள என்ன எண்ணம் இருக்குதோ அது உருவாக்கும். ஆனா அந்த எண்ணம் உள்ள போட்ட எண்ணம் அது. ஏற்கனவே போட்ட எண்ணம். அப்ப அந்த எண்ணம் தான் சமஸ்காரமா உள்ள இருக்கிறது. பதிவானது சமஸ்காரம். வெளியில வர்றது எண்ணம். அது எங்க இருந்து வருதுன்னா, மனதில இருந்து வருது. இந்த 3ம் ஆத்மால இருக்குதுன்ற. இப்ப அந்த ஆத்மா அழுக்காயிடுச்சு. அதனால நெறைய பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்குது. அதால வந்து எது சரி, எது தப்புன்னு பகுத்தறிய முடியல. சக்தி இழக்கும்போது அதான் நடக்கும். இப்ப அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்கான சமஸ்கார பதிவுகள் இருக்குது இல்லையா? அதையெல்லாம் நீக்கிட்டு தூய்மையான பதிவுகளை நிரப்பணும். யாரு நிரப்புறது? மதத்தை உருவாக்கியவர்களும் அழுக்கானவர்களே. ஏன்னா நரகத்தில் தான் மதங்கள் தோன்றுகிறது. அத ஃபாலோ பண்ணி தான் நம்ம கீழ விழுந்தோம். அப்ப அவர்கள் வந்து 2000 வருஷம் முன்னாடி இருக்கும்போதே முட்டாளா இருந்தாங்கன்னா, இப்ப எவ்வளவு முட்டாளா இருப்பாங்க? இல்ல நாளுக்கு நாள் முட்டாள் தன்மை அதிகமாகும். அப்ப இங்க ஒரு புத்திசாலி கூட கிடையாது. சாமியார்கள்லாம் எப்படி வழி நடத்துவாங்க? நாகராஜ் சாதுவே ஒரு சிறந்த உதாரணம். அதுக்கு முன்னாடி நித்யானந்தா, நெறைய பேர் பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணு, ஜக்கி வாசுதேவ். இப்ப புத்திசாலியே எவனும் கிடையாது. கடவுளை தவிர. அவர் தான் வர்றார் கடைசியில. கடவுளுடைய வழி தனி வழின்னுவாங்க. இப்ப மனித வழிக்கு அப்பாற்பட்டது, மனித புத்திக்கு அப்பாற்பட்டது அது. அதனாலதான் மனுஷன் எப்படி யோசிக்க ஆரம்பிச்சுட்டான் பாருங்க. ஒரு படிப்பறிவு இல்லாதவனுக்கு கூட தெரியும். செருப்புக்குன்னு ஒரு அது வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும். அது வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும். ஆனா இவருக்கு தெரியல.
ஏன்னா இவர் யாரோட கலந்து பேசிட்டு இருக்கிறாரு? டெய்லியும் அழுக்கானவர்களோட தான் கலந்து பேசிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் காமம் சரின்னு வேற சொல்றாரு. சோ அதை அடுத்த டாபிக்ல நம்ம பார்க்கலாம். சோ அப்ப இப்ப இறைவன் சொல்றாரு, இந்த வெளி உலகத்து விஷயம் எல்லாம் உன்னை கெடுத்துருச்சு. இப்ப வெளி உலகத்து விஷயத்த பார்க்காத, கேட்காத, நினைக்காத. நான் சொல்வதை மட்டும் கேள், என்னை மட்டும் நினைவு செய். அப்ப கடவுள் எப்படி இருப்பாருன்னு தெரியணும். தெரியாததுனால தான் இவர் உட்கார்ந்துட்டு காமம் கடவுள, மலம் கடவுள, செருப்பு கடவுள, சாக்கடை கடவுள, கத்திரிக்காய் கடவுள, நீயும் கடவுள், நானும் கடவுள்ன்றார். சோ ஆனால் ஏன்னா எந்த மதத்திலயும் சொல்லப்படல. அது கடவுளுக்கு மட்டுமே தெரியும். அதனாலதான் அவர் சொல்றாரு, கலியுகம் அழியறதுக்கு கடைசின்னு ஒரு வருடம் முன்னாடி ஒரு வயோதிகர் உடலுக்குள்ள பிரவேசமாகிறார். அவரும் நம்மள மாதிரியே ஆத்மா அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க புருவ மத்தியில நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறீங்க. நான் உங்கள மாதிரி தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக ஒருபொழுதும் பிறப்பதில்லை. ஆத்மாவாகவே இருக்கிறார், ஒளி புள்ளியாகவே. அதனாலதான் ஜோதி ரூபமாக லிங்க ரூபத்தை பூஜை பண்றோம், சிவனை மட்டும். ஏன்னா கடவுள் ஒருத்தர் தான், அவரை தான் பரமபிதா அல்லான்றாங்க. அவங்களுக்கும் உருவம் கிடையாது. சோ இப்ப இறைவனை நினைக்கணும். அதுக்கு முன்னாடி உங்களை ஆத்மான்னு உணர்ந்து நினைங்க. ஏன்னா எதுக்கு நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சு நினைக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா? இப்ப முஸ்லிம்கள் மெக்காவுக்கு போறாங்க, நோன்பு இருக்கிறாங்க, காரணம் இல்லாம இருக்கல. இதெல்லாம் பண்ணா சொர்க்கத்துக்கு போவோம். ஒரு லட்சியம் இருக்குது இல்ல, லட்சியம் இல்லாம இருக்குன்னா பொறுக்கி கூட அப்படிதான் இருக்கிறான். அது எப்படி ஆன்மீகம்னு சொல்ல முடியும் லட்சியம் இல்லாம இருக்கிறது இல்லையா? சோ இப்ப சொல்றாரு, ஆத்மால அழுக்கு இருக்குது, பாவம் நிரம்பி இருக்குது. அந்த பாவத்தை நீக்கணும். அதுக்கு இறைவன் நினைவில் இருந்துதான் அது நீங்கும். ஆனா இவரு அதை ரிவர்ஸா சொல்றாரு. நம்ம அடுத்த டாபிக்ல அதை பார்க்கலாம். சோ அப்ப இறைவனை நினைக்க நினைக்க என்ன ஆகும்னா, நினைக்க விடாம வெளி உலக விஷயங்கள் உங்களை தடுக்கும். காமத்தை தூண்டக்கூடிய விஷயம், கோபம், வீண் விஷயம் எல்லாமே. அதுக்காக தான் அப்பெல்லாம் காட்டுல போய் தனியா இருப்பாங்க. இந்த மாதிரி திருவண்ணாமலை கிரிவலத்துல கூட்டம் வர இடத்துல போய் எல்லாம் இருக்க மாட்டாங்க. தனியா இருந்தா சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? கடவுள் சொல்றாரு, அப்ப உண்மையிலே தூய்மையா இருப்பான். உண்மையிலே கடவுள் அப்படின்ற, ஆனா கடவுளை பற்றி அவங்களுக்கு தெரியாது. கடவுள் இருக்கிற இடம் செம்பன் நிறமான ஒளி உலகம். அவங்க தியானத்துல இருக்கும்போது அப்படி பெரிய ஜோதியாக தெரியும் போது கடவுள்னு நினைச்சுக்கிறாங்க அது. சோ அதுல நான் போய் ஐக்கியமாகணும்ன்ற ஒரு எண்ணத்தை தவிர வேற எந்த எண்ணமும் இல்லாம இருப்பாங்க. அவ்வளவு தூய்மையாக இருந்ததுனால அவங்கள தேடி சாப்பாடு வரும். அதாவது மனிதர்கள் அந்த பக்கமா போறவங்களுக்கு தானா அந்த பக்கம் ஈர்க்கும், நம்ம இந்த பக்கம் போலாமேன்னு தோணும். அப்ப டக்குன்னு பாக்குறாங்க, இங்க ஒரு சாமி இருக்குது அப்படின்ட்டு அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமஸ் ஆவாங்க. அவங்க தேடி போகவே மாட்டாங்க. காட்டுக்குள்ள இருப்பாங்க. இதான் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எந்த சாமியார் காட்டுக்குள்ள இருக்கிறார்? எந்த சாமியாரை தேடி முதல்ல சாப்பாடு போகுது? ஏன்னா ஆத்மாவுக்கு சக்தி இல்ல, தூய்மை இல்ல. சோ அப்ப அந்த தூய்மையை நிரப்புறதுக்கு தான் என் நினைவிலே இருங்கன்ற. எந்த அளவுக்கு நீங்க அவர் நினைவிலே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தூய்மை ஆக ஆக உள்ளுக்குள்ளே இருந்து ஆனந்தம் வரும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். அந்த ஆனந்தத்தில் தான் சொர்க்கத்தில் இருப்போம். அதனாலதான் வெளி உலக விஷயத்துல மயங்கல. எவ்வளவு அழகா மனிதர்களும் இயற்கையும் இருந்தாலும், தங்கம் வைர வைடூரியம் இருந்தாலும் அதுல இருந்து சந்தோஷத்தை எடுக்கணும்ன்ற எண்ணம் வரல. அதனாலதான் அங்க காமம் இல்ல, பற்று இல்ல, பேராசை இல்ல. அங்கேயும் ஏழை பணக்காரன் இருப்பான், ஆனா சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஏழை கிடையாது. இங்க இருக்கிற நம்பர் 1 பணக்காரனோட அவன் பணக்காரனா தான் இருப்பான். பணக்காரனோட கம்பேர் பண்ணும்போது அவன் ஏழை, அவ்வளவுதான். பட் இருந்தா கூட இங்க இருக்கக்கூடிய பணக்காரர்கள் திருப்தியா இருக்கிறாங்களா? தன்னை விட உயர்ந்தவன் யார் இருக்கிறான்? அவனை அடிக்கணும் நம்ம. இப்படி போயிட்டு இருக்கு பேராசை. ஆனா கடவுள் சொல்றாரு, அவங்கள மாதிரி முட்டாள் யாரும் இல்லை. ஏன்னா உலகம் இப்ப அழிய போகுது. சோ இந்த நேரத்தில் யாருக்கிட்டையும் எந்த வருமானமும் ஆத்மாவில இல்ல. கஷ்டப்பட்டுதான் எல்லாமே உழைக்க வேண்டியதா இருக்குது. சோ அப்ப ஆத்மாவுக்குள்ள அந்த வருமானம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா, தானாகவே பிறக்கும் போது தங்க ஸ்பூனோட பிறப்பீங்கன்ற. அப்படின்னா ஸ்பூனோட பிறப்போம்னு அர்த்தம் இல்ல, அவ்வளவு செல்வத்தோட பிறப்போம். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருப்போம்னா எவ்வளவு பணக்காரங்களா இருப்போம். இன்னைக்கு தங்கத்தை பார்க்க முடியல. பார்த்தா முஸ்லீம் மாதிரி புர்கா தான் போட்டுக்கணும், இல்லைன்னா காதோட அறுத்துட்டு போயிடுவாங்க, கழுத்தோட அறுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு உலகம் இல்லையா? சோ இங்க இந்த சொர்க்கத்தில் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற குணம் கடவுளுக்கு மட்டுமே தெரியும். ஏன்னா கடவுள் கொடுத்த ஞானத்தை வச்சுதான் அவங்க போறாங்க. ஒவ்வொரு இந்த 5000 வருடத்தை ஒரு கல்பனும், ஒவ்வொரு 5000 வருஷத்தின் இறுதியிலும் கடவுள் வருவார். இந்த ஞானத்தை கொடுத்து நம்மளை உயர்ந்தவர்களா ஆக்கிட்டு போவார். அதனாலதான் அவரை கும்பிடுறோம். வேலை வெட்டி இல்லாம சிவனை கும்பிடல.
வேலை வெட்டி இல்லாம இயேசுவை கும்பிடுறாங்களா? இப்ப இயேசு அதுல அது போட்டது வந்து கடவுளுக்குரிய குணமா, அதெல்லாம் வேற விஷயம். பட் ஆனா என் பாவத்தை கழுவுறாருப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கழுவிட்டாரு அவரு சிலுவையில தொங்குனதுனால அப்படிங்கிறாங்க. சோ அப்ப அதுக்காக தான் ஏத்துக்கிறாங்க. காரணம் இல்லாம ஏத்துக்கல. ஆனா சிவனை பற்றி தெரியாது. இப்ப வந்து நாகராஜன் சாது அவர்களை நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு தெரியாது. ஆனா தெரிஞ்சுக்கலாம்ல. ஏற்கனவே தெரிஞ்சிருச்சுன்னு முடிவு பண்ணிட்டார். பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சுட்டார். அதனாலதான் நம்ம அவர் பேரை போட்டு இந்த ஏதோ ஒண்ணுத்திலேயாவது பார்த்து கொஞ்சமாவது அவருடைய புத்தி தெளியட்டுமே அப்படின்னு இருக்கிறோம். ஆனா பார்த்தாரா? பார்த்தாலும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டாரு. ஒருவேளை நமக்கு அவர் பைத்தியக்கார மாதிரி தெரியற மாதிரி அவருக்கு நம்ம பைத்தியக்கார மாதிரி தெரியுமோ என்னவோ. ஏன்னா நிறைய பேர் அப்படித்தானே கமெண்ட் போடுவாங்க. அவங்க ஏதோ ரொம்ப புத்திசாலி மாதிரி, ஏய் நீ வந்து படிச்சுட்டு பேசுறடா, அனுபவம் வரணும்டா. உனக்கு என்ன அனுபவம் வந்துருச்சு? கரெக்டா சொன்னா விஜய் ஆண்டனி சொல்றாருப்பாங்க, வாழ்க்கையை பத்தி எனக்கு தெரியும். என்னங்க தெரியும்? எவனுக்கும் எதுவும் தெரியாதுன்னு தெரியும் அப்படின்னு சொன்னார். இதுதான் உண்மை. அப்ப யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்தாதான் இந்த ஞானம் தெரியும். இதை சொல்லி கொடுக்கிற ஞானம் எவங்கிட்டயும் இல்ல. அதுக்குதான் கடவுள் வர. எல்லாம் அடி முட்டாளா இருக்கும்பொழுது அதி புத்திசாலி வர. அவர் மட்டும் எப்படி அதி புத்திசாலியா இருந்தார்? இது வரைக்கும் பிறப்பே எடுக்கல. அதனால்தான் அவர் சதாசிவம்ன்றோம். எப்பவுமே இந்த ஞானம் அவருக்கு இருக்கும். எப்பவுமே இந்த குணமும் இருக்கும். என்ன குணம்? அன்பு கடல், அமைதி கடல், ஆனந்த கடல், தூய்மை கடல், ஞான கடல். அதான் சதாசிவம். சதா முருகனோ சதா கிருஷ்ணர்னோ சொல்றது இல்ல. கிருஷ்ணர் சொர்க்கத்தில் பிறக்கிற முதல் குழந்தை. இந்த ஞானத்தை கேட்டு பக்காவானவர் கிருஷ்ணரா பிறக்கிறார். முதல் ஜென்மம் மட்டும்தான் அப்படி இருப்பார். அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சக்தி குறைஞ்சிக்கிட்டே வந்து இன்னைக்கு நம்மள மாதிரி அவரும் காமம், கோபம், பற்று, பேராசங்கரத்துல விழுந்து கிடப்பார். அவரை சிவபெருமான் தூக்கி அத்திவரதர் மாதிரி தூக்கி இந்த ஞானத்தினால குளிப்பாட்டி என்னை நினைவு செய்யின்னு அந்த யோகத்தை சொல்லி கொடுத்து வழிபடக்கூடியவராக உயிரோட்டமாக மாத்திர உயிரோட்டமா சொர்க்கத்தில் வருவோம். அதுக்கப்புறம் 2500 வருஷம் நரகமான பிறகு இவர்களுக்கு கோயில் கட்டுவாங்க. யார் கட்டுவாங்க? அங்க வாழ்ந்தவர்களே நாம தான் அதுன்னு தெரியாமலே கட்டுவாங்க. அவங்களுக்கு அந்த கனவு காட்சி இதெல்லாம் கிடைக்கும் பொழுது அதை வச்சு கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. சோ அது நீதான் கடவுள் சொல்றாரு. எது? சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதை நீதான்ட்டு. இதான் ஹம்சோசோஹம்னு வரும். நானே அது அதுவே நீன்ட்டு. ஆனா இவங்க எப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நானே கடவுள்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் கடவுள் நினைச்சிட்டாங்க இல்லையா? தெய்வங்கள்லாம் கடவுள் நினைச்சிட்டாங்க. தெய்வங்களை உருவாக்குனவர் தான் கடவுள். இப்ப கிறிஸ்தவ முஸ்லிம் மதத்துல அவங்களுக்கும் இது தெரியாது. விக்கிரக வழிபாடு கூடாது அப்படின்றாங்க. இந்த பாயிண்ட் நீங்க சொன்னீங்களா வேற யாரோ சொன்னாங்களான்னு தெரியல. ஒரு மீன் கிட்ட போயிட்டு கடவுள் யாருன்னு கேட்டா திமிங்கலம்னு சொல்லுமா. ஏன்னா அதை விட உருவத்துல எது பெருசா இருக்கோ அதுக்குதான் அதுக்கு இறைவன். அது மாதிரி நம்ம சிலைகளை பார்த்து இறைவன் நினைச்சுக்கிறதுனால மனிதன் மாதிரிதான் கடவுளும் இருப்பாருன்னு நினைச்சிட்டு இதெல்லாம் நம்மளா சொல்லிக்கிறது. கரெக்ட் கரெக்ட். அவங்க ஜோடியா இருக்கிறாங்க. அப்ப காமத்துல தானே இருந்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது மாதிரி. சோ அதை பற்றி நம்ம அடுத்த ஒரு டாபிக் அந்த காமத்தை பற்றியே பேசலாம். இப்ப இங்க மெயினா சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சொன்னோம் இல்லையா, அவர் அப்படி சொல்லிருக்கலாம்ல, கிரிவலத்துக்கே வர வேண்டாம்ட்டு. உண்மை என்ன அப்படின்னா, கடவுள் உங்களுக்குள்ளயும் இல்ல, திருவண்ணாமலையிலயும் இல்ல, அவரு தூய்மையான இடத்துல இருக்கிறார். அவர் என்ன பாவம் செஞ்சார்? அழுக்கான இடத்துல, அதுவும் மலத்துல எல்லாம் இருக்கிறதுக்கு எவ்வளவு நிந்தனை பண்றோம்னு தெரியல இல்லையா? சரி ஓகே, அதான் கடவுளாச்சே, காலில் மெச்சிட்டு நீ பாட்டு கம்முனே போக வேண்டியதானே, ஏன் காலை கழுவுற? அப்படியே உட்கார்ந்துக்க வேண்டியதானே, மலத்து மேலே உட்கார்ந்துக்க வேண்டியதானே நாகராஜ் சாது அவர்கள். அது கடவுள்னா அதுல உட்கார்ந்துக்க வேண்டியதானப்பா. நான் கடவுள் மடியில உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொல்ல வேண்டியது தானே. சரி, அப்ப கடவுள் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல இருக்கார். உண்மையில் அவர் உயர்ந்தவர் மட்டும் இல்ல, அவர் இருக்கிற இடமே ரொம்ப உயரமான இடம். அதுக்கு மேல எதுவும் கிடையாதுன்றார். சோ அங்க எந்த ராக்கெட்டும் போக முடியாது. அவ்வளவு உயரத்துல அவர் இருக்கிறார். அதை நினைவாக என்ன பண்ணிட்டாங்க, மலையில எல்லாம் கோயிலை கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் உயர்வானவர், உயர்ந்த இடத்துலயும் இருக்கிறார். அப்ப என்ன பண்ணிட்டாங்க, கைலாயத்துல சிவன் இருக்கிறாரு, ஒவ்வொரு மலையிலும் திருவண்ணாமலையில இருக்கிறாரு. இது வந்து தென்னாட்டு கைலாயம். நினைவு அவ்வளவுதான். சிவலிங்கம் கடவுள் கிடையாது. கடவுள் எப்படி இருக்கிறாரோ அது பெருசா செஞ்சுட்டாங்க. ஏன்னா கடவுள் இருக்கிறது கண்ணுக்கே தெரியாது. அவ்வளவு நுட்பமான ஒளிப்புள்ளி, பெரிய ஜோதி கிடையாது. ஆனா நீங்க பக்கத்து ஊர்ல இருந்தாலும் பாக்குற அளவுக்கு தெரியும்னா பெரிய ஜோதியை தான் எரிய விடணும். அதனால அங்க மலை மேல ஜோதி ஏத்துறாங்க. அந்த ஜோதியை ஏத்துனதை பார்த்துட்டு வீட்டுல விளக்கேத்துவாங்க.
அந்த கார்த்திகை தீபத்தப்ப அதை பார்த்துட்டு தான் ஏத்துவாங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, கடவுள் வராரு இல்லையா, அந்த ஜோதியானவர் வராரு இல்லையா, வந்து அவர் கொடுக்கிற முதல் ஞானம், நீ ஆத்ம ஜோதி, உடல் கிடையாது, உடலை இயக்கிறவன் நீன்ற. அப்ப அவர் ஏத்தி வைக்கிறார் நம்ம தீபத்தைன்னு அர்த்தம். அந்த ஜோதி வந்தவுடன் இந்த ஜோதி ஏற்றப்படுகிறது. எங்க ஊர்ல எல்லாம் லட்ச தீபம் கொண்டாடுவாங்க, நிறைய ஊர்ல கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ அங்க அப்படிதான் ஒரு விளக்கை வச்சுட்டு அந்த விளக்கை வைத்து மற்ற விளக்குகளை எல்லாம் ஏத்துவாங்க. சோ அது இறைவனுடைய நினைவு. இன்னும் கேட்டீங்கன்னா, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, இப்படிதான் படிச்ச மாதிரி ஞாபகம். அந்த திருவண்ணாமலை தீபத்தை பார்த்துட்டு வெளியில ஒரு தீபத்தை ஏத்திட்டு அதை எடுத்துட்டு போய் உள்ள போய் ஏத்துவாங்க அப்படின்னு. அது அப்படியா இல்ல ரிவர்ஸா வருதுன்னு தெரியல, அது கமெண்ட்ல இருக்கிறவங்க போடுங்க. பட் ஆனா இங்க ரகசியம் என்னன்னா, மகாதீபம் அப்படின்னு சொல்றாங்க, சைஸ்ல கிடையாது, குணத்துல. குணத்தில் மகா அன்பில மகானா இருக்காரு, அமைதியில, தூய்மையில, ஞானத்துல மகானா இருக்காரு. சுயமாக சொல்கிறார் ஞானத்தை. எதையும் படிச்சுட்டு நான் ஒரு மனிதன், எனக்குள்ள என்ன குணங்கள், நினைவுகள், எண்ணங்கள் வருகிறதோ அதற்கெல்லாம் ஆப்போசிட்ல இதெல்லாம் எதுவுமே இல்லாதவர் தான் இறைவனாக இருக்க முடியும். என்ன மாதிரியே இருப்பாருன்னா அவர் எப்படி கடவுளாக முடியும்? அவர் எதுக்கு நாங்க மனம் குணம்? அது தெரியும். ஆனா இவரு ரொம்ப மோசம். எனக்கு ஈக்குவலா இருக்கிறான்னு சொன்னா கூட பரவாயில்ல, அதுவே நிந்தனை தான். மலமா இருக்கிறாரு, சாக்கடையா இருக்கிறாருன்றதுலாம் எவ்வளவு பெரிய நிந்தனை. இதையும் மனிதர்கள், ஆமா, யாராவது இயேசு மலம் சொன்னா கிறிஸ்டின் விடுவானா? அல்லாஹ் மலம் தான் முஸ்லிம் விடுவாங்களா? இப்படி யோசிக்கணும். அதான் பிரதர், ஒரு நார்மல் ஒரு பொது பேச்சுல ஒரு அரசியல்வாதியை இப்படி சொல்ல முடியுமா? இவர் வந்துட்டு சாக்கடைக்கு சமம். அது எவ்வளவு இது தெரியுது நிந்தனைன்னு. இது கண்டிப்பா தெரியும் பிரதர், எல்லாருக்குமே இது நிந்தனைன்னு தெரியும். ஏன் கடவுளை சொல்லும் பொழுது அது பெருமையா நினைக்கிறாங்கன்னு புரியல பிரதர். நானுமே பக்தியில இருந்திருக்கேன். பக்தியில இருக்கும்போது எனக்கும் அது தப்பா தெரியல, பெருமையாதான் தெரியுது. அது ஏன் அப்படின்னு தெரியல. அதுக்குதான் கடவுள் உங்க புத்தி வேலை செய்யலன்ற, அந்த அளவுக்கு முட்டாள் ஆயிட்டீங்கன்ற. மற்ற மதத்தினர் கூட அந்த அளவுக்கு முட்டாள் ஆகல, இந்துக்கள் தான் ஆயிட்டோம். ஏன் ஆயிட்டோம்னா, நம்ம தானே ஆரம்பத்திலே வந்தோம், ஆத்மா ரொம்ப சக்தி இழந்துருச்சு. இப்ப இறைவன் ஞானத்தை கொடுத்து அவருக்கு சமமா புத்திசாலியாக்க இருக்கிறதுல அடிமுட்டால் ஆனதும் நாம பாரதவாசிகள் தான். இப்ப அதிக புத்திசாலியா ஆக போறதும் நாம தான், ஏன்னா இருந்தது நாம தான் அப்படி புத்திசாலியா இருந்ததும். சோ மற்றபடி இறைவனை நேரடியாக புரியுங்கள், இறைவன் நினைவுல இருங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, எல்லாமே கடவுளுடைய படைப்பு. அவர் சொல்றார், செருப்பும் கடவுளுடைய படைப்பு தான், மலமும் கடவுளுடைய படைப்பு தான், கடவுள் தான். அப்ப படைப்பு வேற, படைப்பவர் வேற இல்ல. அததான் முஸ்லிம்கள் சொல்றாங்க, படைப்பவரைத்தான் வணங்கணும், படைப்பை வணங்கக்கூடாதுன்ட்டு. ஆனா அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, மலத்தை வணங்குறது கிடையாது. எதை அவங்க சொல்றாங்கன்னா, விக்கிரக வழிபாடு கூடாதுன்றாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, அந்த விக்கிரகம் வந்து தேவதைகள், கடவுளுடைய உன்னதமான படைப்பு. அவர்களை வணங்கக்கூடாதா அப்படின்னா வணங்கலாம், ஏன்னா கடவுளுக்கு ஈக்குவலா தூய்மையா இருப்பாங்க. தூய்மைக்கு தான் அந்த மரியாதை. ஆனால் கடவுள் வந்த பிறகு தேவை கிடையாது. ஏன்னா இப்ப நீங்க அதுவாக மாறணும், கடவுளாக கிடையாது, தேவதையாக மாறணும். அதுதான் உச்சக்கட்ட வளர்ச்சி நிலை. ஆன்மீக வளர்ச்சி நிலை வந்து நாராயணனுக்கு ஈக்குவலா ஆகுறது, கடவுளுக்கு ஈக்குவலா ஆக முடியாது. கடவுளுக்கு ஈக்குவலா ஆக்குறாரு, ஆனா ஆக்கிட்டு கடவுள் போயிடுவார், அவர் சொர்க்கத்துக்கு வரமாட்டார். அதனாலதான் அன்பே சிவன் சொல்றோம். தன்னை மறைத்தே வச்சிருக்கிறாரு பாருங்க கடைசி வரைக்கும். சோ இந்த ரகசியம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க செருப்பு போட்டு போறீங்களா, போகாம போறீங்களான்றது முக்கியம் இல்ல. எவ்வளவு நாள் அழிஞ்சுக்கிட்டே இருக்க போறீங்க? கடவுளே வந்துட்டாரு, எங்க போய் தேடுறீங்க? ஒரு பாட்டு வரும் திருவருட்செல்வர் படத்துல, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞானத்தங்கமே. நீங்க கடவுளை தேடி போனாலும் சரி, அமைதியை தேடி போனாலும் சரி, அமைதி ஆத்மாவுடைய உண்மையான குணம். நீங்க ஆத்மான்னு உணர்ந்தால்தான் அமைதி வரும். அதுவும் ஆத்மாவுடைய வீடு பரந்தாமம், அங்க இருந்துதான் ஆத்மா வருது. அதுதான் உண்மையிலேயே அமைதியான இடம். இந்த இடத்துல எப்படி அமைதி இருக்கும்? ஜெயில எப்படி அமைதி இருக்கும்? இது ராவணனுடைய ஜெயிலு. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல சிக்கிட்டு இருக்கிறோம் அடிமையாக. இந்த அடிமைத்தனத்துல இருந்து விடுவிக்கிறதுக்கு ராமராகிய சிவபெருமான் வரார், சீதைகளாகிய ஆத்மாக்களை மீட்க. மற்றபடி ராமாயணத்துல போட்ட மாதிரி 10 தலை ராவணனும் கிடையாது, ஒரு சீதையை எவனும் சொர்க்கத்துல கத்திட்டும் போக மாட்டான். சொர்க்கத்துலதான் ராமர் சீதையெல்லாம் இருப்பாங்க. அங்க அப்படி எல்லாம் இருந்தா அதுக்கு பேர் சொர்க்கம் கிடையாது. சரி, ஓகே. சோ ஒருத்தராவது இதை புரிஞ்சுக்குவீங்கன்ற நம்பிக்கையோட இதை போடுறோம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாந்தி.